வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கன்னிராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 12 இலக்கங்களில் 6வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னாவே ஒரு தனித்தன்மை பெற்ற ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால புத்தி தெளிவு இயல்பாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனங்க, ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடியவங்க. தொழில்நுட்ப அறிவு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த விஷயத்தை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. எவரிடமே எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்கணுங்கிற ஒரு திறமை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எதிரிகளுக்கு முன்னாடி எதிர்த்து போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. யார் மனதும் புண்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. தான் செய்யக்கூடிய செயலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. வீண் செலவு செய்யவே மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகள் அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். மென்மையான சுபாவம் படைத்தவங்க, எல்லோரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணப்பக்குவம் உள்ளவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கிட்டு பேசக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலுமே ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ராசியில் இந்த கன்னிராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் ரொம்ப தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. காலபுருஷ லக்னத்தில் 6வது வீடாக வர்றதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது வீடாக துளாராசியில் வரும்போது இனிமையான பேச்சாற்றல் இவங்களுக்கு அமையும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களும் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. 3வது வீடாக விருச்சிக ராசி வர்றதுனால பேச்சில் சின்ன சின்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். அதை கொஞ்சம் யோசித்து தான் நம்ம பதில் சொல்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே பேசுகிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. 3வது வீடாக செவ்வாய் வர்றதுனால அதிக முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். 4வது வீடாக தனுசு வர்றதுனால தாயார் மூலிமா இவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். தாயார் ஒரு ஆன்மீகவாதியாக பெரும்பாலும் இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. 5வது வீடாக சனி வர்றதுனால அடிக்கடி குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம், பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும். 6வது வீடாக சனி இருப்பறதுனால உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்பப்போ இவங்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண் நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. 7ஆம் அதிபதி குரு இருக்கிறதுனால அவர் பாதகாதிபதியாக வர்றதுனால 7ல் புதன் லக்னாதிபதி நீச்சம் பெறதுனால கூட்டு தொழில் இவங்களுக்கு சரி வராது. சொந்தமாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட்டாக தொழில் தொடங்க வேண்டாம். தனியாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி செவ்வாய் வர்றதுனால போக்குவரத்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. சரி வாங்க, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தன குடும்ப அதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பது, அவரும் 7ஆம் இடத்தை பார்ப்பது, நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா புதனோடு பரிவர்த்தனை
பரிவர்த்தனை இருக்கிறது. அதோட கூட ராசிநாதன் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலகட்டம் என்பதனால தன குடும்பாதிபதி ஆட்சி பெறதுனால நல்ல ஒரு அமைப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒன்று நினைத்தா அது வேற மாதிரி நடக்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்தது நிறைவேறும். என்ன யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தொழில், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். இந்த அக்டோபர் 27லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மாற்றங்கள் நிகழ்கிறதுல நீங்கள் கண்கூடாவே உணரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இனி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கடந்த சில நாட்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். வருகின்ற நாட்களில் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 11ல் குரு இருக்கிறதுனால செவ்வாய் அவரை பார்க்க இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எதுலையுமே பேராசைப்படாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒன்று அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நமக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதிகம் ஆசைப்பட வேண்டாம். அப்படி பட்டிங்கன்னா கூட அது நிறைவேறதில் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. காரணம் ஏன்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் 3ல் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நிதானம் இருக்கணும். வெளியில் யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க பார்த்துட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பேச்சில் நிதானமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை இன்னும் சிறப்பாக போகணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டாங்க வாங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும். வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புத ஆதித்ய யோகம் வருகின்ற வாரத்தில் ஏற்பட போகுது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். பணியில் கூட ரொம்ப நாளாக சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தம்லாம் கிடைக்கும். வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிச்சு முடிப்பீங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்களால் இருந்த நெருக்கடிகள், எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும். ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும். குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதோடு கூட ரொம்ப நாளாக பிரிந்திருந்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து ஒன்றிணைவாங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை, செவ்வாயோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், எதிரிகளால் இருந்த தொல்லை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். எடுக்கிற வேலையெல்லாம் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரவு வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்ம
நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். பல வெற்றிகளை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.